வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த ஷார்ட் வீடியோல இந்த 2 பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நெக்லைன்ல இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் நான் பீட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக இந்த 2 சைசஸ் ஆஃப் பீட்ஸை வச்சு இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் எல்லாமே இப்போ நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட போறேன். அதுக்கு இந்த மாதிரியா ஒரு லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிட்டு நீடில் பிக் சைஸ்ல இருக்கிற பீட் ஒன்னும் அண்ட் சுகர் பீட் ஒன்னும் இந்த மாதிரி நீடில் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிடணும். தென் த்ரெட்ல இன்சர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் பீடு ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும். தென் பிக் சைஸ்ல இருக்கிற பீடும் என்டர் ஆயிரும். அதுக்கு இந்த மாதிரி லாக் செயின் ஸ்டிச் பண்ணிட்டு கேப் விட்டு நான் ஸ்டிச் பண்றதுனால ஜஸ்ட் 2 செயின் கேப் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். க்ளோஸ்டா வேணும்னா நம்ம செயின் ஸ்டிச் இல்லாம கண்டினியூஸா நம்ம க்ளோஸ்டாவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியா இருக்கும். இது ஒரு சிம்பிள் பீட் ஒர்க் டிசைன். ஸோ இந்த நெக் இந்த மாதிரி டிசைன்ல இருக்கும். அண்ட் இதனுடைய ஸ்லீவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மோட்டிவ் டிசைன் இந்த மாதிரியா இப்ப நான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். பார்க்க ரொம்ப நல்ல சிம்பிள் டிசைனாவும் நீட்டாவும் இருந்தது. அண்ட் இதனுடைய ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரியான டோனட் ஸ்லிங் கொடுத்துட்டு அதுல த்ரெட் ஒர்க் எல்லாம் சுத்திட்டு பீட்ஸையும் கொடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இது ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ்ங்கிறனால இந்த மாதிரியா இருக்கும். அண்ட் ஸ்டிச்டு பிளவுஸ் ஸோ பியூட்டிஃபுல் லுக்ல இந்த மாதிரி இருந்தது. ஒரு சிம்பிள் பீட் ஒர்க் டிசைனர் பிளவுஸ் இந்த மாதிரியா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.